ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்றைக்கி எபிசோட் பயங்கர சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால ஃபுல்லாகவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட்டிங் சீன்லயே அந்த அங்கிள்காரனை தான் காட்டுறாங்க. அவன் கையில ஒரு மெமரி கார்டு இருக்கு. அதை எடுத்துட்டு போயிட்டு தன்னோட 2 ரவுடி பசங்கள்கிட்ட போய் காட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இந்த மெமரி கார்டுல தான் அந்த அனுஷ்காவோட தங்கச்சியை கடத்தி கொண்ட எல்லா வீடியோவுமே இருக்கு. இதை பார்த்து ரசிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. எவ்வளோ கொடூரமான ஆட்களா இருக்கானுங்க பாருங்க. இந்த மெமரி கார்டு அவளோட கையில என்னைக்குமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் இவனுங்க வில்லத்தனமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நேரமா பார்த்து நம்மளோட யுவராஜும் அண்ணனுங்க எங்க போனானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அவனுங்களை தேடி வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இவனுங்க நல்லவங்க அப்படிங்கிறதுனால தான் நம்மளோட யுவராஜ் இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இவனுங்க உண்மையாவே அனுஷ்காவோட தங்கச்சியை கொலை பண்ணி கொண்டிருக்கானுங்கிற உண்மை தெரிஞ்சா இவனுக்கு கண்டிப்பா யுவராஜ் சப்போர்ட் பண்ண மாட்டான். கரெக்டா அந்த இடத்துக்கு யுவராஜ் வரான். அப்ப அந்த ரவுடி பைய கவனிச்சுட்டு உடனே நடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பா, இந்த மூவி நல்லாவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா வளர்ற அப்படிங்கிற மாதிரி அங்கிள் கேட்க உடனே பின்னாடி திரும்பி பார்த்தா யுவராஜ் நிற்கிறான். அதை புரிஞ்சுக்கிறான். ஓ, யுவராஜுக்காக தான் இவன் இப்படி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யுவராஜ் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா இனிமே இந்த மெமரி கார்டு இங்க இருக்கவே கூடாது, இது யாரு கையிலையும் கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சுக்குநூறா உடைச்சு போட்டுடுறான். இது எல்லாத்தையுமே பார்த்து அன்னிக்காரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகி பாக்குறா. அதோட அத்தை உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. இங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்போ அந்த அத்தைக்காரி சொல்றா, மருமகளே என்னம்மா அங்கேயே நிக்கிற, வா வா என்னோட பசங்களுக்கு பரிமாறு அப்படின்னு சொல்ல, இந்த பாருங்க சமைக்க சொன்னீங்க, சமைச்சாச்சு, அவ்வளவுதான் என்னால முடியும், என்னால பரிமாற முடியாது அப்படின்னு சொன்னா நீ பரிமாறி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அவளுக்கு பரிமாற சொல்றாங்க. இதுல அந்த ரவுடி பையனுமே எனக்கு அதை போடு இதை போடுன்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற அனுஷ்காக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே என்ன பண்றா, பக்கத்துல இருக்கிற அந்த சாப்பாடை தூக்கி அவனோட தலைமையிலேயே அப்படியே கொட்டி விட்டுடுறா. அவன் பயங்கரமா முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. அத்தைக்காரிலாம் எவ்வளவு திமிரடி உனக்கு, என்னோட பையன் மேல இப்படி சாப்பாடை தூக்கி போடுவியா அப்படின்னு கேட்டா. ஆமா, அப்படிதான் போடுவேன், என்ன பண்ணுவீங்க, நான் தான் போறேன்னு சொன்னேன்ல, இப்படி என்ன இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் யுவராஜ் கிட்ட டிராமா பண்றா. பாத்தியாடா உன் பொண்டாட்டிய அப்படின்னு சொல்லிட்டு உடனே யுவராஜ் பயங்கரமா கோவப்படுறான். இந்த பாரடி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, வர வர நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, இந்த துணியை வச்சு அவளோட முகத்தை தொடச்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா உடனே அவ அதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் தண்ணியை தூக்கி அவனோட மூஞ்சில ஊத்திட்டு என்னால இதான் பண்ண முடியும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா கடுப்பாகுது. அந்த ரவுடி பையனும் செம்ம கடுப்புல பார்த்துட்டு இருக்கான். அதோட இங்க பார்ல அந்த ரவுடி பையனோட 2 கூட்டாளிங்களை தான் காட்டுறானுங்க. அவனுங்க 2 பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கானுங்க. வெளியில ஒரு பாட்டில சரக்கு பாட்டில வாங்குறதுக்கு வரானுங்க. அங்க பாட்டி தான் ஒரு ஷாலை போட்டு மூடிட்டு இருக்கு. கரெக்டா அவனுங்க வெளியில வந்த நேரமா பார்த்து அந்த சரக்கு பாட்டில எடுத்து அவனுங்களோட தலையில அப்படியே உடைச்சிடுது. ரத்த வலிய வலிய அப்படியே யார் நீ அப்படின்னு கேக்குறானுங்க. அப்பதான் பாட்டி தன்னை காட்டிக்குது, நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்துல அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறானுங்க. உடனே பாட்டி என்ன பண்ணுது, அந்த தள்ளு வண்டியில அந்த 2 ரவுடி பசங்களையும் ஏத்திக்கிட்டு ஒரு காட்டு பக்கம் நடந்து போகுது. அப்படியே இங்க அந்த ரவுடி பையில அப்படியே கன் பாயிண்ட்ல நிறுத்தி அப்படி பாட்டி சுடுறதுக்காக நிக்குது. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே கனவு. அவன் வேர்த்து விறுவிறுக்கு அப்படி எந்திரிச்சு நிக்கிறான். பொண்டாட்டிக்காரையும் என்னாச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறான். அப்பதான் அவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி உன்னோட 2 கூட்டாளிகளையும் நான் பிடிச்சி வச்சிருக்கேன், அவனுங்களை நான் சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு உடனே அவன் பயந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லியிருக்கோம். உடனே அந்த ரவுடி பயலும் நடு ராத்திரியில பயந்துகிட்டு நின்றுட்டு இருக்கான். இங்கே அப்படியே நம்மளோட யுவராஜ் தான் காட்டுறாங்க. ரூமுக்கு போனதும் உனக்கு பயங்கரமா கோவம் வருது, அனுஷ்கா பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு மேல கொஞ்சம் கூட பயம் மரியாதை எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை எட்டி உதைச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த கபோர்டு அவனோட மேலேயே விழுந்துருது. உடனே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்ப அன்னிக்காரி ஐயோ என்னாச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கறதுக்கு பார்த்துட்டு இருக்கா. அனுஷ்காவும் இவன் விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணாம அப்படியே நிக்கிறா. அன்னிக்காரியும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஆனா இவன்
இவன் வந்து அந்த ரவுடி பசங்களுக்கு இவன் சப்போர்ட் பண்ணால நான் ஏன் அந்த ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதோட எல்லாரும் வந்துட்டு அவனையும் காப்பாத்திடுறாங்க. ஆனா யுவராஜுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்மளுக்கு சின்னதா அடிபட்டாலும் இவன் வந்து ரொம்ப பதறுவாளே, இப்ப என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதோட இங்க அந்த ரவுடி பையல தான் காட்டுறாங்க. அவன் வந்து நைட்டு நேரத்துல இந்த மாதிரி பாட்டி மிரட்டுறத பார்த்துட்டு வேகமா வந்து என்ன பண்றான், வீட்டுக்கு வெளியில வேகமா ஓடுறான். காரை வந்து ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் ஆகல. வேகமா வந்து நடந்தே போறான். உடனே இதை வந்து மாலிலேருந்து பார்த்த அனுஷ்காவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னடா அது இந்த நைட் நேரத்துல இவன் எங்க போறான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே வந்து இவளும் ஓடிட்டு இருக்கா. அதோட இங்க பாட்டி வந்து அந்த 2 ரவுடி பசங்களையும் சாகல போல. ஸோ அதனால அவனுங்களை வந்து மரத்துல கட்டி வச்சு உங்களை சுட போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்கு. அவனுங்க பயப்படுறானுங்க. ஐயோ பாட்டி தயவு செஞ்சு விட்டு நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், இப்ப உங்க கயிறெல்லாம் அவுத்து விடுறேன், நீங்க ஓடுங்க. ஒருவேளை என் குண்டுலேருந்து நீங்க வந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பொழைச்சிடுவீங்க, அப்படி இல்லைன்னா நான் சுட்டு கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மேட்டுது. உடனே கயிறை அவுத்து விட்ட உடனே அவனுங்க வேகமா வந்து ஓடுறானுங்க. ஓடினோடனே பாட்டியும் வந்து அப்படியே வந்து கன்னெல்லாம் வந்து கரெக்டாக ரெடி பண்ணிட்டு அப்படியே குறி பார்த்து நின்றுட்டு இருக்கு. இங்கே வந்து அந்த ரவுடி பையன் இருக்கான்ல, அவன் வந்து வந்துடுறான். அவன் வந்தவொடனே அவன்கிட்ட போயிட்டு அண்ணா அண்ணா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறானுங்க. வந்து நின்னோடனே என்னடா என்னடா ஆச்சு, யாரா ஒன்று இப்படி பண்ணா, எல்லாம் அந்த பாட்டி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு காப்பாத்துங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது, இல்லை இல்லை நான் தான் வந்துட்டேனே அப்படின்னு இவன் சொல்லிட்டே இருக்கும்போது இந்த பாட்டி வந்து என்ன பண்ணுது, சிரிச்சுட்டு நெருப்பை பற்ற வைக்குது. ஆக்சுவலி இவனுங்க மேலே மண்ணெண்ணையை வந்து பாட்டி ஊற்றி இருக்கும். இவனுங்க ஓடும்போது அந்த மண்ணெண்ணை வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிட்டே போயிருக்கும் போல. அதனால அந்த தீயை பற்ற வச்சு அப்படியே வந்து அவனுங்களை உயிரோடையே வந்து அப்படி எரிச்சிடுது. அப்படியே துடிச்சிட்டு அந்த இடத்துலையே செத்துடுறானுங்க. ஸோ இதை வந்து நேரில் பார்த்து அந்த ரவுடி பையலுக்கு பயங்கரமாக ஷாக்காவோட அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் பார்க்குறான். அப்படியே வந்து பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா பாட்டி துப்பாக்கியோட ரெடியாக நிற்கிது. என்னடா நினச்ச, அந்த போலீஸ்காரனுங்கெல்லாம் உன்னை தப்பிக்க விட்டுருந்தா நான் வந்து உன்னை விட்டுருவேன்னு நினச்சியா? நீ யார்கிட்டேருந்து தப்பிச்சாலும் என்கிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் பேத்தியை எவ்வளோ சித்திரவதை பண்ணி நீ கொலை பண்ண, உன் ஆளுங்களை எப்படி கொன்னன்னு பார்த்தல. உன்னோட மரணமும் ரொம்ப மோசமானதாக தாண்டா இருக்கும். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, உன்னை துடி துடிக்க சாகடிப்பேன்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை வந்து அப்படியே வந்து இது பண்ணி சுடுறதுக்காக போகுது. கரெக்டாக வந்து இவன் வந்து பயந்துட்டு கத்துறான், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம அனுஷ்காவும் வந்துட்டு உடனே வந்து போய் தடுக்கிறா. பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து, உடனே பைத்தியமா அப்படின்னு கேட்டா. உடனே வந்து நீ நவர்றி, அவனை விட நான் சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கத்துது. இல்லை நான் விட மாட்டேன், எதுக்கு இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பையனுக்கு முன்னாடி நின்றுட்டு பாட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த ரவுடி பையன் இவங்க 2 பேரும் பேசுற கேப்ல வந்து அவன் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடறான். டே நில்றான்னு பாட்டி கத்துது. உடனே துப்பாக்கியை எடுத்து அனுஷ்கா தூக்கி போட்டுடுறா. இதை பார்த்த பாட்டிக்கு கோவமா வருது. இந்த பாரடி, இன்னைக்கு நீ அவனை தப்பிக்க வச்சிருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவனை நான் கொல்லாம விட மாட்டேன், இந்த துப்பாக்கிக்கு அவனை இரையாக்க விட மாட்டேன் அப்படின்னு டைலாக் பேசிட்டு அங்கேருந்து கோவமா போயிடுது. இங்க அனுஷ்காவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவளுக்கு வந்து என்னன்னா பாட்டி வந்து ஒரு கொலையாளியா ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ தடுத்து இருப்பா. அவ வந்து சட்டப்படி இவனை வந்து தண்டிக்கணும்னு தான் நினைச்சிருப்பா. பாட்டி இந்த மாதிரி குறுக்கு வழியை யூஸ் பண்றது அவளுக்கு பிடிக்கல, அதனால தான் தடுத்திருப்பா. உடனே இந்த ரவுடி பைய ஓடி போயிட்டு அவளோட அம்மாக்காரிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அத்தைக்காரி சும்மா இருப்பாளா, அப்படியே புலம்புறா. ஐயோ என் பையனை வந்து கொலை பண்ண பாக்குறாங்களே, இதை கேட்க ஆள் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அப்ப யுவராஜ் வரான். அவன்கிட்டயே எல்லாத்தையும் சொல்லி அனுஷ்கா தான் அதுக்கெல்லாம் காரணம்னு நல்லா ஏத்தி விட, அப்ப கரெக்டா அனுஷ்காவும் வரான். இங்க செம்ம கோவத்தோட நம்மளோட யுவராஜும் அவளை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள். பாய்.